விருப்பங்களை நிறைவேற்றும் வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு இந்த மாதம் ஜூலை 9ஆம் தேதி வருது. இது விநாயகருக்கு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. விநாயகரை ரொம்ப எளிமையான கடவுள் தான். அவரை எங்கே வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் நாம் வணங்கலாம். கூப்பிட்ட இடத்துக்கு ஓடோடி வருவார், சின்ன குழந்தை போல. சதுர்த்தியை சதுரம் அப்படின்ற வார்த்தையிலிருந்து எடுத்துக்கலாம். சதுரம் எல்லோருக்கும் பொதுவாக எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். அதே மாதிரி விநாயக பெருமான் வணங்குற எல்லாருக்கும் அவர் சமமான நிறைய பலன்களை தருவார். அவரை வணங்கும் போது நமக்கு நீண்ட நாளாக தொடர்ந்து வந்துட்டுருக்கிற துன்பம் விலகும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்குவார். தொழில் வேலை எல்லாத்துலேயும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். சதுர்த்தி வழிபாடு செய்கிறவங்களுக்கு அந்த ஒரு நாள் விரதம் இருந்தால் ஒரு வருடம் விரதம் இருந்ததற்கான பலன் கிடைக்கும். அதுதான் சதுர்த்தி வழிபாடுடைய முக்கியமான ஒரு அம்சம். விநாயகர் தனக்கு மேல் வேறொரு தெய்வம் இல்லை அப்படின்ற பொருள் தான் விநாயகர் அப்படின்ற பேருக்கான அர்த்தம். எல்லா தடைகளும் இடையூறுகளும் விநாயகனை நினைக்க நினைக்க அகலும். எந்த ஒரு காரியத்தையும் விநாயக பெருமானை நினச்சி நீங்கள் செய்ய துவங்கும்போது அந்த காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான வெற்றியை அடையலாம். சரி, விநாயகரை எப்படி கும்பிடணும், சதுர்த்தியை எப்படி வழிபாட தொடங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விரதத்தையும் போல தான். காலையிலேயே எழுந்து நீராடி உடலையும் மனத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. முடிஞ்சவங்க கோவிலுக்கு போய் விநாயகர் சந்நிதியை 11 முறை சுற்றி வாங்க. 11 முறையும் நீங்கள் ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிகிட்டே சுற்றுங்க. இல்லை அப்படின்னா பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா அப்படின்னு சொல்லுங்க. அது இல்லையா, 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம்னு சொல்லிக்கிட்டே 11 முறை விநாயகர் சந்நிதியை சுற்றி வாங்க. கோவிலுக்கு போகும்போது வெறுங்கையோடு போயிடாதீங்க. விநாயகருக்கு உகந்த அருகம்புல் மாலை, வெள்ளருக்கு மாலை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. நெய்வேத்தியமாக வீட்டில் செஞ்ச சுண்டல் கொலக்கட்டையை கோயிலில் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. முடியாதவங்க கொய்யாப்பழம், அவல், பொரி, பால், தேன்னு இதை கோவிலுக்கு படைக்கிறதுக்காக விநாயகருக்கு நீங்கள் கொடுக்கலாம். இதையே சிலர் பிரசாதத்தை விரத உணவாக எடுத்துக்குவாங்க. சிலர் முழு நாள் விரதமும் இருப்பாங்க. இன்னும் சிலர் நான் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிறேனேன்னு சொல்லுவாங்க. எப்படி உங்களுக்கு முடியுமோ நீங்கள் அப்படி விரதம் இருக்கலாம். மற்ற சதுர்த்தி நாளை விட இந்த சதுர்த்திக்கு சக்தி அதிகம். காரணம், வளர்பிறை சதுர்த்தி செவ்வாய் முருகனுக்கு உகந்த நாள். ஆஷாட நவராத்திரி நடந்துட்டுருக்கு, அம்பாளுக்கு உகந்த நாள். இந்த நாளில் சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்களுக்கு அவங்க எண்ணிய காரியம் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். சரி, காலையிலேருந்து விரதம் இருந்தாச்சு. இந்த விரதத்தை எப்படி நிறைவு செய்யலாம் அப்படின்னா, மாலை நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் 6 மணிக்கு மேலே வீட்டில் இருக்கிற விநாயகர் படத்துக்கோ இல்லைனா விநாயகர் சிலைக்கோ சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அருகம்புல் மாலையால் அலங்காரம் பண்ணுங்க. அந்த படத்துக்கு முன்னாடியோ சிலைக்கு முன்னாடியோ ஒரு தீபம் ஏற்றுங்க. நெய் தீபமாக இருக்கிறது சிறந்த பலனை தரும். தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்களும் முன்னாடி உட்காந்துக்கோங்க. உங்கள் கையில் வலது கையில் ஒரு அருகம்புல் எடுத்து வச்சுக்கோங்க. அருகம்புல் மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு கையை இறுக்கமாக மூடிக்கோங்க. இப்போ உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். பிரார்த்தனையை சொல்லும்போது நமக்கு 1000 கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் நினச்சி அழுதுறக்கூடாது. எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகளாக இருக்கணும். உங்கள் பிரார்த்தனையுடைய வார்த்தைகள், எல்லா வளமும் நலமும் செல்வமும் ஆரோக்கியமும் எங்கள் வீட்டில் நிறைந்து பெருகணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு நம்பிக்கையோட விநாயகர்கிட்ட வணங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் ஒன்று இருக்குது. கையை திறந்துடாதீங்க, இறுக்கமாக மூடிக்கோங்க. ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி, ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி, ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றின்னு 108 முறை சொல்லுங்கள். இப்போது சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா உங்கள் கையை திறங்க. கையில் இருக்க அருகம்புல்லை எடுத்து விநாயகர் பாதத்தில் வச்சுருங்க. கையில் இருக்கிற 1 ரூபாய் நாணயத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கே கோயிலுக்கு போக முடியும்னு நினைக்கிறவங்க கோவிலில் போய் விநாயகர் கோயில் உண்டியலில் சேர்த்துருங்க. இல்லை முடியாதுன்னு நினைக்கிறவங்க அடுத்து எப்போ போக முடியுமோ அப்போது அந்த நாணயத்தை கோவில் உண்டியலில் சேர்த்துருங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பரிபூரணமாக நிறைவேறும். இதை 11 வாரம் வளர்பிறை சதுர்த்தியில் அருகம்புல் பரிகாரத்தை செய்யுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள்
கடைசி வரைக்கும் இந்த அருகம்புல் பரிகாரத்தை செய்யலாம். உங்களுடைய வீடு செல்வ செழிப்பு பெறுகிறத உங்கள் கண்ணால் பார்க்க முடியும். விநாயகர் உங்களுடைய எல்லா காரிய தடைகளையும் அகற்றுவார். உங்களுடைய வீட்டில் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அருள்வார். நம்பிக்கையோடு அருகம்புல் பரிகாரம் செய்யுங்க. ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி.